வடிவேல்கிட்ட போய் இவர் வந்து ஒரு கேட்குறாரு. வடிவேல் வந்து நீங்கள் தம்பி அண்ணா நீங்கள் படம் ஆரம்பிங்கண்ணே, நான் தம்பியை வச்சு இன்னொரு படம் நான் டேட்டு தரேன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அதை நம்பி இன்னொரு படம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நிறையா அங்கங்கே கடன்லாம் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வடிவேல் டேட்டை முன்ன பின்ன கொடுக்க முடியாமல் போய் அதில் பெரிய பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்துடுது. வந்துட்டு ரொம்ப சொல்கிறது பொருளாதார ரீதியாக ரொம்ப வறுமைக்கு போயிறார். கடைசி காலத்தில் அவரோட பையன் வந்து கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுறார். சொந்த கம்பெனியெல்லாம் அப்போ போய் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இந்த சொந்த படம் எடுத்து வறுமை ஆகி போச்சு, கடன் ஆகி போச்சு, கடன்காரனுடைய நெருக்கடிகள், கடன்காரனுடைய நெருக்கடி பயங்கரமான நெருக்கடி. அதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது. அது வந்து அவர் வாழ்க்கையில் ரொம்ப கடைசி காலத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தை பட்டுட்டு பையன் வந்து கால் டாக்ஸி ஓட்டி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் அவருடைய தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், இலக்கியம், இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஏதோ பாத்ரூம் லைட்டாக ஒரு கிட்டிங்னஸ் மாதிரி வந்து மயங்கி விழுந்திருக்கிறாரு போல். அது தலையில் அடிபட்டு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்துருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் அவரை வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இயக்குனர் இன்றைக்கி வந்து நம்ம விட்டு மறைந்திருக்கார். அவர் பேரே மக்கள் இயக்குனர். அவருக்கு பேரே மக்கள் இயக்குனர். இப்போ இதில் என்னென்னா கொடுமை என்னென்னா, அவருக்கு ஒரு கிரவுண்ட் இடம், இந்த சுப்பராயன் ஸ்ட்ரீட்னு சொல்லி ரஹ்மான் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இடம் வந்திருக்கு. பழைய வீடு போல். அது ஜாயின் வெஞ்சர் மாதிரி போடுவாங்க. ஜாயின் வெஞ்சர்னா ஒரு பில்டர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவர் கட்டிட்டு அவரே காசை போட்டு கட்டிட்டு வரல, இவருக்கு 2 போர்ஷன் கொடுத்துருவாங்க, அவங்க 2 போர்ஷன். அந்த மாதிரி இவருக்கு ஒரு வீடு இப்போ தான் கட்டி கைக்கு வரப்போகுது. ஜனவரி மாதம் பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போகிறார். அதுக்கு பிள்ளையும் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அந்த வீட்டை அவரால் பார்க்க முடியல, அந்த வீட்டில் குடி போக முடியல. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. பையன் அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு பையனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் முடியாமல் போயிடுச்சு.